ஆஃப்டர் தட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டே வந்துருச்சு. ஓகே, இந்த அளவுக்கு இத வந்துட்டு பண்ண முடியுமா? எல்லாரும் ஆட்லாம் பண்ணுவாங்கல்ல ப்ரமோஷன்ஸ்க்காக, அந்த மாரி நெனச்சேன். பட் வந்து எனக்கு அந்த 3 டேயோட கிளாஸ்ல வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியும். மை நேம் இஸ் சிந்து. நான் பேசிக்கா ஃபேஸ் பண்ணது எனக்கு இந்த ஒர்க் ஓரியன்டடா வந்துட்டு மோஸ்ட்லி மெயில். அதனால என்னோட ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போக முடியும். இது எனக்கு பெரிய மைனஸ் இருக்கு. மேபி இன்னும் லேர்ன் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அப்போ அது இதை எடுத்திருந்தேன்னா எனக்கு இன்னொரு லொகேஷனை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிருக்க முடியும். இதனால வந்துட்டு சரி என்ன ஒர்க் பண்ணாலும் இதுல வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்னன்னா சரி நார்மலா சொல்றாங்க, ஓகே எல்லாரும் ஆட்லாம் பண்ணுவாங்கல்ல ப்ரமோஷன்ஸ்க்காக, அந்த மாதிரி நினைச்சேன். பட் வந்து எனக்கு அந்த 3 டேயோட கிளாஸ்ல வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியும். அடுத்த 2 மந்த்துக்கு அப்புறம் தான் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுமோ, என்ன எப்படி இருக்கும்னு தெரியல. பட் பே பண்ணிட்டோம் அப்படிதான் பயந்துட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் தட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டே வந்துருச்சு. ஓகே, இந்த அளவுக்கு இதை வந்துட்டு பண்ண முடியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேர் பண்ணி சொல்றதாகட்டும், இந்த கேட்குற அந்த ஸ்பேஸு, காயத்ரி மேம் சொல்லி தரது, ப்ளஸ் சார் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். நான் நிறைய பேருக்கு ரெஃபரும் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன மாதிரி வேற ஒரு கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணாங்க. பட் யாரும் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்துட்டு அதை எடுத்துட்டு போகல. நம்ம இந்த டாஸ்க் பண்ற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஹோம் ஒர்க்ஸ்ல எழுதுற மாதிரியோ அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன் நம்ம ரியல் டைம் ஓரியன்ட் அந்த வேர்ட்ஸ் கன்வெர்ட் பண்றது, ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால டே பை டே நடக்கிற ஆக்டிவிட்டியை வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கம்யூனிகேஷன் வந்துட்டு கரெக்டாக பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு லைவ் செக்ஷன் வந்துட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இல்லை எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல போனீங்கன்னா நீங்க வந்து அந்த இடத்துல இதை சொல்லலாமா வேண்டாமான்னு டவுன் பண்ணி யோசிக்க வேண்டாம். டவுன் டு எர்த் அவங்க சொல்லி தராங்க. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே அந்த 3 டே ஒர்க் ஷாப்போட லிங்க் அனுப்புவேன். ஜாயின் பண்ணுங்க, பாருங்க. என்னோட ஜூனியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ரெஃபர் பண்றேன். பாருங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க, பிடிச்சா ஃபர்தர் போங்க. உங்களுக்கு அந்த 3 டேஸ் கோர்ஸ்லேயே என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிடும். அவங்க எல்லாத்துக்குமே என்னோட LMS ஆப்ஷனும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு நான் என்ன பண்றேன், என்ன டாஸ்க் பண்ணுறேன், டெய்லி நான் என்ன ஹோம் ஒர்க் பண்றேன், ஆஃபீஸில் தான் மோஸ்ட்லி பண்ணுறேன் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ என்ன பண்றேன் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். ஸோ அவங்க வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்டட், அவங்க ரெடி டு ஸ்பெண்ட் த மணி டு லேர்ன் த நாலேஜ்னு தாராளமாக பண்ணிக்க முடியும். சார் இந்த ஹெல்பிங் டெண்டன்சி சொல்றது, ஸோ ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணணும், யாருக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்மைலி ஃபேஸோட இருக்கணும், நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும். இது எல்லாமே டே பை டே நாங்கள் வந்துட்டு லைஃப் ரொட்டீனில் சேஞ்ச் பண்ணிட்டே வந்துட்டு ஒர்த் ஆஃப் மணி. அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன நினைச்சு அந்த இடத்துல வரோமோ அதை வந்து 100% நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி தரீங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து 100% பண்ணுவாங்கன்னு தெரியாது. உங்கள் சைட்லேருந்து 100% அந்த இன்புட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம்.